ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, இனி ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பேரண்ட்ஸ் வந்து யோசிப்பாங்க போல. அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டுல டெய்லி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று தான் ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு அரசு நடுநிலைப் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை அங்க வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து 2 மாதமா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம நேத்து பேசினோம். அந்த சம்பவம் முடிஞ்சு இன்னும் 2 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நம்ம திருச்சி மணப்பாறையில ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமிய அந்த பள்ளி தாளாளரோட கணவர் பாலியல் துன்புறுத்தல்ல ஈடுபட்டிருக்காரு. இந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். திருச்சி மணப்பாறையில் உள்ள ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் ஸ்ரீ குரு வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல். இந்த ஸ்கூலை பத்தி சொல்லணும்னா, இந்த ஸ்கூல்ல பசங்களோட படிப்பை விட பசங்களோட திறமைகளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதாவது அடிக்கடி டிராயிங் போட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி, எழுத்து போட்டி, பேச்சு போட்டி, அப்புறம் டான்ஸ், ஆக்டிங் இந்த மாதிரி கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் வந்து அடிக்கடி நடத்துறாங்க. இது வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் தான் இருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல 4ஆம் வகுப்புல டிராயிங் காம்படிஷன் நடந்திருக்கு. அப்போ ஒரு சிறுமி வந்து டிராயிங் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த டைம்ல பள்ளி தாளாளர் சுதா இவங்களோட கணவர் வசந்தகுமார் இவர் வந்து உள்ள போறாரு. உள்ள போயிட்டு டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 4ஆம் வகுப்பு சிறுமி கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு. அந்த சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே தனது அம்மா அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றா. இந்த மாதிரி சார் வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. அந்த குழந்தைக்கு என்ன சொல்ல தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு தெரிஞ்ச பாஷையில அந்த குழந்தை வந்து சொல்லியிருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து உடனே பயங்கர கோவம். இதை கேட்கிற நமக்கே இவ்வளவு கோவம் வருது. பின்ன அவங்களுக்கு வராமையா இருக்கும். ஸோ அவங்க வந்து அக்கம் பக்கத்தினர் அப்புறம் உறவினர்கள் எல்லார்கிட்டையும் இந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. உடனே எல்லாரும் கிளம்பி ஸ்கூலுக்கு வராங்க. அந்த டைம்ல ஸ்கூல்ல யாருமே இல்ல. எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. உடனே உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், அந்த அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல்ல வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அந்த சிறுமியோட உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே ஸ்கூல்ல உள்ள எல்லா திங்ஸையுமே அடிச்சு நொறுக்குறாங்க. முக்கியமா அங்க போராட்ட களமாவே மாறிட்டு அந்த இடம். அங்க போராட்டத்துல ஈடுபட்ட ஒரு சில பெண்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கல்ல தூக்கி ஸ்கூல்ல உள்ள பஸ் கண்ணாடி எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. பெண்களே இந்த செயல்கள்ல ஈடுபடுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த இடமே பெரிய போர்க்களமா மாறிட்டு. ஸோ நொச்சிமேடு, அதாவது திண்டுக்கல், திருச்சி இந்த தேசிய நெடுஞ்சாலையில உள்ள பகுதி தான் நொச்சிமேடு. இங்க வந்து பெரிய அளவு போராட்டம் நடத்தி சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. ஸோ சம்பவம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் பேசக்கூடிய ஒரு பெரிய சம்பவமாவே மாறுது. சில டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளி தாளாளரோட கணவர் வசந்தகுமாரை வந்து கைது செய்யுங்க உடனே அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் அந்த வசந்தகுமாரை வந்து காவல்துறையினர் வந்து கைது செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்ட குழுவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இதே மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கலாம். அதனால நீங்க தீவிர விசாரணை நடத்தணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளியோட முதல்வர் அப்புறம் பள்ளியோட தாளாளர் இவங்களையும் நீங்க கைது செய்யணும். அப்பதான் நாங்க இந்த இடத்தை விட்டு நகண்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல் வந்து ஒரு சில அடாவடியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அதாவது இப்ப ஸ்கூல் ஃபீஸ் வந்து 25,000 கட்ட வேண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரே தவணையில அந்த ஃபீஸ வந்து கட்டணுமா. ஸோ பேலன்ஸ் ஒரு 2,000, 3,000 போட்டிருந்தா, உடனே அந்த ஸ்டூடண்ட்ட வந்து வீட்டுக்கு துரத்தி விட்டுருவாங்களாம் ஸ்கூலுக்குள்ள. அதாவது ஸ்கூல் கேட்டு கிட்டயே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்கூல வந்து நாங்க இனி ஓப்பன் பண்ண விட மாட்டோம். இத வந்து தமிழ்நாடு அரசு வந்து மூடணும். இந்த ஸ்கூல் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வந்து சேஃபா இருக்காது இனிமேல் அப்படின்னு சொல்றாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் வராரு. அதுக்கப்புறம் எஸ்பி செல்வ நாகரத்னம் இந்த 2 பேருமே வராங்க. போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள்கிட்ட இவங்க பேசுறாங்க. அதாவது அஷூரன்ஸ் குடுக்குறாங்க. அதாவது நாங்க கண்டிப்பா எல்லாரையும் கைது செய்வோம். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த போராட்டத்த முடிச்சுட்டு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நாங்க கண்டிப்பா கைது செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வசந்தகுமார் அவர வந்து ஏற்கனவே கைது செய்துட்டாங்க. அதுக்கப்புறம் வசந்தகுமாரோட மனைவி அவங்க தான் அந்த பள்ளியோட தாளாளர். அவங்களையும் கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மராஜ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு அலுவலக அதிகாரியா வேலை பார்த்திருக்காரு. அது போக இன்னொருத்தர் செழியன் இவரும் அலுவலக அதிகாரியா தான் இருந்திருக்காரு. இந்த 4 பேரையும் இப்ப கைது செய்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பள்ளி முதல்வர வந்து நீங்க கண்டிப்பா கைது செய்யணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. அதாவது பள்ளி முதல்வர் பிரின்சிபல் வந்து எங்கேயோ தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான். இத வந்து அதாவது எஸ்பி கூட சொன்னாரு. ஆமா, அவங்க வந்து தலைமறைவு தான் அப்படின்னு சொன்னாரு. பள்ளியோட பிரின்சிபல் அவங்க பேரு ஜெயலட்சுமி. அவங்க வந்து நான் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே முன்னாடி வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையில இறங்கிட்டாங்க. அதாவது டெக்னிக்கல் டீமை வர வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் இது எல்லாமே ஸ்டோர் ஆகக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அதை எல்லாமே இவங்க செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் வந்து ஸ்கூல்ல நடந்திருக்கு. அப்படி நடந்திருந்தா கண்டிப்பா அதுல ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதனால அதை செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அதை வந்து டெலிட் பண்ணிருக்கலாம், டேட்டா எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிருக்கலாம். அப்படி எரேஸ் பண்ண டேட்டா எல்லாமே ரெக்கவர் பண்ணி, அதாவது காவல்துறை அதிகாரிகள் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க.
சரி பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை நடந்துட்டு இருக்க டைம்ல இன்னொரு மாணவி வந்து வசந்தகுமார் மேல இன்னொரு புகாரை வந்து அளிச்சிருக்காங்க. இவர் என்கிட்டயும் இதே மாதிரி பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு. இதனால காவல்துறையினர் இப்போ வசந்தகுமாரை நைய புடைக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. பள்ளி அறங்காவலர் வசந்தகுமார் இவர் வந்து காவல்துறையினர் வந்து விசாரிக்கிறாங்க. அந்த விசாரிக்கிற வீடியோவை நீங்களே பாருங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், இவர் வந்து ரொம்ப இன்னோசென்டா இருக்காருப்பா, இவர் எப்படிப்பா இதை செஞ்சிருப்பாருன்னு. ஆனா இந்த ஆளு தான் அதை எல்லாத்தையுமே செஞ்சிருக்கான். இவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வந்து இந்த கிளாஸ் ரூம்குள்ள போனேன், அந்த பிள்ளைங்க வந்து எப்படி டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்தேன், இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேட் தான் பண்ணேன், ஆனா வேற எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்களே பாருங்க. டிராயிங் போட்டுருக்கீங்க, நல்லா இருக்கு சார். யார் டிராயிங் போட்டுருன்னு சொன்னீங்க? பசங்களாம் டிராயிங் போடுங்க, சத்தம் போடுங்க. பசங்களா பிள்ளைங்களா? எல்லாருமே சார். இப்போ பசங்களும் இருந்தாங்க, பிள்ளைங்களும் இருந்தாங்களா? எல்லாருமே இந்த கிளாஸில் வந்து என்ன ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால எல்லாம் ஒரே கிளாஸில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ நான் அந்த பக்கம் ரவுண்ட்ஸ் போனேன், ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க. கத்திக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் கத்தாதீங்கடா, டிராயிங் போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிராயிங் போட வச்சுருங்க சார். ஸோ ஒவ்வொருத்தராக போய் செக் பண்ணி நான் எல்லாம் எப்படி நல்லா போட்டிருக்கீங்களா, ஓகே. ஏன்னா அவங்க வந்து நீங்க ஏன் போய் செக் பண்றீங்க? உங்களுக்கு ஏதாவது யாராவது சொன்னாங்களா இந்த மாதிரி செக் பண்ண சொல்லி? அப்படி இல்லை சார், சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன் சார். சரி, வேற எதுவுமே நீ பண்ணலையா? இல்லை சார், வேற எதுவும் செய்யலையா? பக்கத்தில் உட்காந்து ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை சார், பக்கத்தில் உட்காந்து நல்லா பண்ணுறீங்க, இது மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க, இந்த ஃபவுண்டேஷன். போய் சொல்லக்கூடாது, அப்புறம் ஃபுட்டேஜை பார்த்தோன்னா அப்புறம் தேவையில்லாம மாட்டுக்காது. இல்லைங்க சார், நல்லா நல்லா படிங்க. வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீகலா எதுவும் நடக்கல? இல்ல அவங்க எப்பவுமே நான் வந்து ஸ்டூடெண்ட் உங்க மேல கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அப்புறம் நீங்க ரிமாண்ட் ஆயிருவீங்க. அதுதான் குழந்தைகள் பாதுகாப்பு நல அதிகாரிகள் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் டைரெக்டாகவே நேரடியாக போய் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்டாஃப், அப்புறம் டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் விசாரணை நடத்த போகிறோம். சரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே நாங்கள் செக் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஸ்கூல்லையும் உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மையத்தை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி உருவாக்கினா அது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா எல்லா ஸ்கூல்லையும் இருக்கக்கூடிய சிசிடிவியை கண்காணிக்கக்கூடிய ஒரு அறை உருவாக்குனாங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு குற்ற செயல்கள் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கும். இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கூலில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது இப்போ ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுதா, இதே மாதிரி நிறைய பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கலாம். சரின்னு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து குழந்தைங்களை மிரட்டுறாங்க. யார்கிட்டையும் சொல்லிடாத, வச்சிடாத, உன்னை கொன்னுருவேன், இந்த ஃபோட்டோ வீடியோலாம் வெளியிட்டுருவேன், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி மிரட்டுறாங்க. அதனால நிறைய குழந்தைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு முன்னாடி வர்றதுக்கே பயப்படுறாங்க. அதனால இதே மாதிரி சம்பவங்கள் வந்து நிறைய ஸ்கூலில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக அங்கே உள்ள டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டையுமோ இல்லை முக்கியமாக பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா இப்போ டீச்சர்ஸே நிறைய இந்த மாதிரி பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறாங்க. அதுவும் டெய்லி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இனி உள்ள காலத்தில் ஆண் ஆசிரியர்கள் இவங்களை வந்து ஸ்கூலில் வேலைக்கே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை உருவாகிரும் அப்படின்னு தோணுது. அதாவது ஸ்கூலில் வந்து பசங்க பொண்ணுங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க பெண் ஆசிரியர்களே நியமிக்கப்படலாம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதை வந்து நான் ஒரு ஆணாக சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா ஆண் ஆசிரியர்களால் உருவாகக்கூடிய அந்த பாலியல் குற்றங்களை விட பெண் ஆசிரியர்களால் உருவாகக்கூடிய பாலியல் குற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அதனால பெண் ஆசிரியர்கள் மட்டுமே இனி ஸ்கூலில், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மக்களே, இந்த கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன சாபக்கேடுன்னு தெரியல, டெய்லி பாலியல் குற்றங்கள் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸ்கூலில் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இனி உள்ள காலத்தில் பெண் பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பெற்றோர்கள் வந்து யோசிப்பாங்க போல், அப்படி தான் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். என்னென்னா இந்த பாலியல் குற்றங்கள் நடக்காமல் இருக்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நேரடியாக நிறைய பேர் அனுப்பி இந்த மாதிரி விழிப்புணர்வை உருவாக்கணும். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கலாம், இதுக்கு எதிராக நிறைய விழிப்புணர்வை உருவாக்கணும். அதாவது ஸ்டூடெண்ட் கிட்ட குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன, இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது தகாத முறையில் ஏதாவது டச் பண்ணா, தொட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டாலோ உடனே இந்த மாதிரி புகார் கொடுங்க அப்படின்னு புகார் அளிக்கிறதுக்கு ஒரு தொலைபேசி எண்ணை வந்து கொடுக்கணும். இல்லைனா பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு தயங்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி தவறுகள் யார் ஈடுபட்டாலும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் உடனே பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணி புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தைரியத்தை உண்டு பண்ணணும். இதுக்கு வேறு வழியே கிடையாது. ஓகே விவர்ஸ், நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.